SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஏலாக்கரை பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத்திடம் கேட்டு பெறலாம். ராஜேந்திர பிரசாத், சொல்லுங்க, தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பப்பட்டார்களா? விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக குமரி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையானது எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் நேற்று காலை முதலே குமரி மாவட்டத்தின் கடலோர கிராம சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வந்தது. இந்த மழையானது இரவு வேளைக்குள் அதி கனமழையாக பெய்ய துவங்கியது. இன்று தற்போது வரையிலும் இடைவிடாமல் பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதோடு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மீது சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் கொல்லங்கோடு நகராட்சிக்குட்பட்ட ஏலாக்கரை பகுதியில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மிகுந்த பகுதி. இந்த பகுதியில் ஒவ்வொரு மழை காலத்திலும் மழை பெய்யும் போது உயர்வான பகுதிகளில் வரக்கூடிய தண்ணீர் தாழ்வான பகுதியில் தேங்கி இந்த குடியிருப்புகளுக்குள் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்துவது வழக்கம். இதனை தடுப்பதற்காக வேண்டி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் விடுத்துள்ள நிலையிலும் சாலை, அதாவது குமரி கேரளாவை இணைக்கக்கூடிய மேற்கு கடற்கரை சாலையும் இந்த பகுதி வழியாகத்தான் செல்கிறது. இந்த சாலையிலும் இதே போன்ற மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வந்ததை தடுப்பதற்காக வேண்டி நகராட்சி நிர்வாகம் சாலை ஓரம் ஓடைகள் அமைத்து அந்த தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுத்திருந்தன. ஆனால் நேற்று இரவு முதல் தற்போது வரை பெய்து வந்த மழையின் காரணமாக இந்த பகுதியில் தண்ணீரானது தேங்கி நிற்பதால் வாகனங்கள் சென்று வருவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் தற்போது தண்ணீரானது துவங்கியுள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலேயே இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். மேலும் இந்த மழை இன்றும் நாளையும் நீடித்தால் இந்த பகுதி முழுவதும் தண்ணீரில் மூழ்கி மக்கள் வெளியேற முடியாத நிலை ஏற்படக்கூடிய சூழல் இருந்து வரும் நிலையில் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கை அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தவோ பாதுகாப்பு முகாம்கள் தயார்படுத்தவோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் நேற்று முன்தினமே இந்த பகுதியில் இந்த குமரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருந்த நிலையிலும் இது சம்பந்தமான முன்னெச்சரிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகுவதற்கு இந்த பலத்த அபாயங்களுக்கும் உள்படுவார்கள் என்று அச்சப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.